ஹலோ கைஸ், வெல்கம் டு நியூ டாகி. நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மானோட எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். ஸ்ட்ரெயிட்டாக வீடியோ போயிடலாம். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நீ வெளியே விடுங்கடா, நான் அது செல்ஃப் டிஃபென்ஸுக்காக தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அது பேர் செல்ஃப் டிஃபென்ஸ் இல்லை, கவுண்டர் அட்டாக்னு டாக்டர் சொல்கிறாரு. சரி, எப்படி இவ்வளோ ஒரு சாதாரண மனுஷனால் இப்படிலாம் இன்ஜுரி பண்ண முடியும் டாக்டர் கேட்கும்போது ஹீரோ திருத்திட்டு முடிக்கிறான். எனக்கு பிடிக்காத விஷயம்னா என் பேஷண்ட்டு பொய் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இப்போ நான் என்ன பண்ணுறது, அந்த பிள்ளை பற்றி என்னால் சொல்ல முடியாது ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது, டாக்டர் கூப்பிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துடுறான். இதுக்கு மேலே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சொல்லும்போது நீங்கள் ஒரு கதை சொல்கிறாங்க. இந்த சாஸில் பார்த்தீங்கன்னா 3 சைன்ட்டு பிறந்தாங்களாமா ஜேடி எம்பரோட படையில். அப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பொசிஷன் கிடச்சிச்சாமா, பிளஸிங் கிடச்சிச்சாமா, இவங்க வந்து மோர்ட்டலுக்கு ஹெல்ப் பண்ணாங்களாமா, இவங்க இந்த நிலைமையை ரூல் பண்ணாங்களாமான்னு இப்படி ஒரு கதை சொல்லிட்டு இருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தனை கூப்பிட்டு இவனுக்கு ஒன்றுமே தெரியல, அதிகமாக புரியல, அதனால இனிமேட்டு இவனுக்கு சொல்லிக் கொடுக்குற வேலையை பார்த்துக்க சொன்னோன்னே இவனும் சரின்னுட்டான். சரி, இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, போய் சாப்பிடுங்க சொன்னோன்னே ஹீரோ பார்க்குறான். பார்த்த உடனே இவங்க 2 பேரும் போகிறானுங்க. இங்கே பாரு, இவன் தான் நம்ம சீனியர் பிரதர் ஜென்குன்னு சொல்கிறான். இவன் தான் நம்ம மாஸ்டரோட டேரக்ட் டிசிபிளாக இருக்கான். ஃபியூச்சரில் நீ இவனுக்கு நிறைய ரெஸ்பெக்ட்லாம் கொடுக்கணும், சரியா சொன்னோன்னே ஹீரோ வந்து கேட்குறான். அடுத்து நான் என்ன பண்ணுறது கேட்கும்போது, நீ தான் அந்த சப்ளை ரூம் தானே, அங்கேயே போய் வேலையை பாருன்னு சொல்லி சொல்கிறான். அது மட்டும் இல்லை, நம்ம அங்கேருந்தே நம்ம இம்மோர்டிலிட்டிலாம் எப்படி போகிறதுன்னு கற்றுக்கலாம் சொன்னோன்னே ஹீரோ அவசரப்படுறான். எப்படி போகிறது சொன்னோன்னே, ஏய் ரொம்ப வந்து ஆர்வப்படாத, அதில் ஒருத்தன் தான் இப்போதைக்கு கற்றுருக்கான், அதான் நம்ம முன்னாடி போனல அவன் ஒருத்தன் மட்டும் தான் கற்றுருக்கான்னு சொன்னோன்னே, இம்மோர்டிலிட்டி இதை நான் கற்றுக்கிட்டா கூட எனக்கு கொஞ்சம் நல்லா உதவும், அது மட்டும் இல்லை இங்கே இருக்கிற பொருளை நான் விற்கலாம் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இந்த இடத்துக்கு வந்துடுறானுங்க. இவன் மந்திரம்லாம் ஏதோ சொல்லிட்டு அங்கே வந்து அந்த பிள்ளை ரெடி பண்ணிட்டு இருக்கான். அவங்க பார்த்தோன்னே ஹீரோ வந்து, இது பரவாயில்லையே, இங்கே பணத்தை மட்டும் சம்பாதிக்க முடியாது, இந்த எபிலிட்டியும் உண்மையான உலகத்தை கொண்டு போனால் பங்கமாக இருக்குமே ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது, இவன் பார்த்தீங்கன்னா ஹீரோவை கூப்பிட்டு, உனக்கு நான் சொன்னதில் ஞாபகம் இருக்குல்ல, அந்த பவருக்காக ஒன்று கொண்டு வரணும், அந்த மெடிசன் சப்ளை ரூமில் போய் அந்த ஒன்று மெடிசனை கொண்டு வர சொன்னோன்னே ஹீரோ யோசிக்கிறான். அவ்வளோ அப்படின்னு உனக்கு சொல்கிறது கேட்குதா இல்லையா, உனக்கு வேறு வழியே இல்லை, போய் கொண்டு வர சொன்னோன்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துடுறான். இங்கே பார்த்தா அவங்க அம்மா இருக்காங்க. அம்மா நீங்கள் எப்படிம்மா டாக்டர் கூட ஹீரோ கேட்கட்டும்னு, என்ன உன் தலையில் இவ்வளோ பெரிய அடிபட்டுருக்கு இவங்க அம்மா கேட்குறாங்க. ரொம்ப வலிக்குதா கேட்கும்போது, சரி பாவமாக இருக்குது இப்போ ஹீரோவை பார்த்தா அம்மாவுக்கு. இங்கே இருக்கிற ஃபுட்டெல்லாம் எப்படியா இருந்தாலும் நல்லா இருக்கு, எனக்கே தெரியும், வந்தா உனக்கு பிடிச்ச திராட்சை வாயில் சாப்பிடு அப்படி சொல்லணுன்னு ஹீரோத்துக்கு சுருத்தி விட்டுறாங்க. ஹீரோ யோசிக்கிறான், இந்த சாப்பாடு சும்மா இது கொடுக்கறதுக்காக இது வரைக்கும் வந்தாங்க அப்படின்னு பார்க்குறான். சரி எப்படி ஒன்று வெந்துருச்சிட்டான். சரி, இப்போ நீங்கள் அந்த லீ ஃபேமிலி வேறு நான் வெயிட் பண்ணணுமா அப்படி பார்க்கும்போது, ஆமாம் அவங்களுக்காக வெயிட் பண்ணுங்களாங்க டாக்டர் சொல்லும் போது, எனக்கு தெரியும்னு இவ சொல்கிறா. சரி, அவங்க அம்மா சொல்கிறாங்க. சரி, நான் கடைசியாக பையன்ட்டு ஒன்று சொல்லிக்கிறேன் சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான், நான் அது வெறும் செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக தான் அப்படி பண்ண சொல்லிட்டு இருக்கும்போது, எனக்கு எல்லாம் தெரியும்பா, அந்த நாளில் கவலைப்படாத, அவங்க அம்மா நான் இருக்கல, நான் பார்த்துக்கிறேன் சொல்கிறான். அப்போ பார்த்தீங்கன்னா சரி இதுக்கு மேலே நான் போயிட்டு வரேன், நீ மெடிசன்லாம் கரெக்டாக எடுத்துக்கிட்டு பார்த்துக்கோ சொன்னோடனே இவங்க அம்மா போகிறாங்க. ஹீரோ கத்துறான், ஒரு வில்லத்தனமாக பார்த்துட்டு போகிறாங்க. சரி, இப்போ என்ன பண்ணுறது, ஹீரோ பார்க்கும்போது அவங்க அம்மாவே பார்த்துக்குவாங்கன்னு நினைக்கிறான். இப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு ஒரு மாதிரியாக அந்த கான்சியஸ்னஸ் பார்த்தீங்கன்னா மறுபடியும் லூஸ் ஆகிற மாதிரியே இருக்குது. டாக்டர் கூப்பிட்றாரு, மறுபடியும் இந்த இடத்துக்கே வந்துடுறான். இங்கே பார்த்தா இவன் இருக்கான். இவன் வந்து என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா, வாயை பூச்சி இந்தாடா வாயை தோறன்னு சொல்லி ஏதோ துட்டி விடுறான். இது என்ன கருமன்னு தெரியல, ஒரு மாதிரியே இருக்குது. இது பேர் பார்த்தீங்கன்னா பிளாக் டேஸ்ட்டுங்கிறாங்க. இது என்ன பண்ணும் எதுவும் தெரில. இது பார்த்தீங்கன்னா அவன் வாய்க்குள்ளே போயிட்டு இருக்கும்போது இது எனக்கு வேணாம் அப்படி சொல்லும்போது ஹீரோக்கு வந்து அந்த ஆலோசினேஷன் இருக்குல்ல, அதனால இது வந்து இவனுக்கு கொடுக்குறானாட்டுக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 2 பேர்த்த கூப்பிட்டு பார்த்தா இவன் கழுத்தில் கத்தி வச்சுட்டானுங்க. உனக்கு வேறு வழி இல்லை, நீ இதை சாப்பிட்டு தான் ஒன்றும் சொன்னோன்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா மறுபடியும் அங்கே போயிடுறான். இங்கே பார்த்தீங்கன்னா இவன் கூப்பிட்டு நானும் பார்க்குறான். ஹீரோ வேற ஏன்னா மறுபடியும் அந்த ஆலோசினேஷனுக்குள்ளே போயிட்டு டாக்டர் கேட்கும்போது, இது எப்படி ஒன்று கம்ப்ளீட்டாக நான் வந்து வெளியே வந்துட்டேன், என்ன ஆச்சுன்னு தெரில. இது ஏதாச்சும் ஆலோசினேஷன்லேருந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் மாத்திரை மருந்து இருந்தால் கொடுங்க சார் டாக்டர்னு கேட்குறான். இல்லை அது வேணாம், ரெஸ்ட் எடுக்கிறதுக்காச்சும் ஏதோ வழி இருந்தால் பாருங்கன்னு அப்படி கேட்கும்போது, அவனை சொன்னது நினப்பதிலேயே டாக்டர் கேட்குறாரு, நான் சொல்கிறது மெத்தடை மட்டும் ஃபாலோ பண்ணால் உனக்கு போதும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு டாக்டர் சொல்லும் போது, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாத்திரை கொடுக்கும்போதே ஒரு மாதிரி அது நினப்புன்ட்டு போகுது. இதுக்கு மேலே நான் சேஃப் தான், இதுக்கு மேலே அது வராது ஹீரோ யோசிக்கிறான். என்ன சேஃப்னு ஹீரோ ஏதோ கேட்குறான். என்ன அதில் பயங்கரமாக ஏதாச்சும் நடந்துச்சா, ஒருத்தர் வீடாக ஒன்று என் வாய்க்குள்ளே துருத்துறான் ஏதோ கருசு மாதிரி, அது எப்பேற்பட்ட ஜோக்கில் ஏதோ சொல்லி சிரிச்சிட்டு இருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா அது வாயில் உண்மையாலுமே இருந்து வருது.
உங்க வாயிலேருந்து வெளியே வந்தோடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்ப நான் பார்க்கறது இது ஆலோசினேஷனான்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். அவ்வளவுதான், அவன் வாய்க்குள்ள என் கையே முழுசா போற அளவுக்கு வச்சிருக்குப்பா அப்படின்னு இவர் சொல்லும் போது, இதுக்கு மேலே உனக்கு அது ப்ராப்ளம் இருக்காது, இதுக்கு மேலே நீ ப்ராப்பராக ஒர்க் பண்ணலாம், சரி உன் இடத்துக்கு அந்த மெடிசன் இருப்பில் போய் எடுத்துட்டு வந்துட்டு சொல்லும் போது எனக்கு என்னாச்சு, ஏன் அப்போ இதுதான் அந்த உண்மையான உலகம், அப்போ நானா பொய்யா, எல்லாமே பொய்யான்னு ஹீரோ கத்திட்டு இருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா இது வாய்ப்பே இல்லை, இதுதான் ஆலோசினேஷனாக இருக்கணும். ஹீரோ துப்புனாலும் பார்த்தாங்க நானா வருதா கற்பனையில, நீ விட்டு போகாத அப்படின்னு ஹீரோ சொல்லும் போது அவ மறைஞ்சிட்டு இருக்கா. இப்போ ஹீரோக்கு வேற வழியே இல்லை, என்ன பண்றது தெரியல. இப்போ ரொம்ப வருத்தத்தில் இருக்கு, அந்த இடம் நரகம் மாதிரி இருக்குன்னு கத்திட்டு இருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோ உட்காந்துருக்கான். பார்த்தீங்கன்னா இவ வந்து சாப்பாடு கொடுக்குறா, இருந்தா சாப்பிடுனேன், இது எப்படி உன் கைக்கு கிடைச்சது கேட்கும் போது, நீங்க தான் அன்னைக்கு கொடுத்தீங்க, நான் வேணாம் வேணாம் நீங்க தான் தூக்கி விட்டு கொடுத்தீங்க சொல்லும் போது, ஓ அப்போ இல்லையா அப்படின்னு ஹீரோ அப்படி கேட்குறான். உங்க இல்னஸ் அவங்க ஒருத்தன் அட்வான்டேஜா இருக்குது என்கிட்ட மறுபடியும் அதே மாதிரி பண்ண ஆரம்பிச்சான். யாரு அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது, உங்களுக்கு நினப்பு இல்லையா, நீங்க தான் அவனை கொன்னீங்களே அப்படி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா லைட்டா ஹீரோக்கு அப்படியே நினப்பு இருக்கு. பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி இந்த நெருப்பெல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு இருக்கான். ஹீரோ யோசிக்கிறான், நான் எப்படியும் ஒன்று இருந்தால் செத்து போயிடுவேன்னு, நான் மட்டும் இது இல்லை மற்றவங்களும் எல்லாரும் செத்து போயிடுவாங்க, யாராலன்னா அவனால தான் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். நீ என்கிட்ட ஏதாச்சும் கேட்கணுமா அவன் கேட்கும் போது ஹீரோ யோசிக்கிறான். ஏதாச்சும் கொஸ்டின் இருந்தா கேளுன்னு கேட்கும்போது, என்ன நினைக்கிறத கேட்கலாம், நான் தான் இந்த மாஸ்டரி ஆஃப் ஃபில் ஆகணும்னு சொல்றான், அதாவது உங்க லெவலுக்கு நான் ரீச் ஆகணும்னு சொல்றான். இவனா கேள்வி கேட்டு இவன் எங்க சொல்ல போறான்னு நினைக்கும் போது, பரவாயில்ல இவன் ஆம்பிஷன் நல்லா இருக்குன்னு அப்படி கேட்கறான். இவன் வந்து என்னடா பதில் சொல்ல ஆரம்பிக்கிறான்னு பாக்குறான். அதுக்கு நீ என்ன தெரியுமா பண்ணணும், ஆர்டினரி பில்லேருந்து ஹார்டா மாத்தணும், அதாவது இன்னர் புள்ளியும் அவுட்டர் புள்ளியும் நீ வந்து இம்மோட்டலியா ஆல்கமியா மாத்துறோம் அப்படின்னு எதோ புரியாத மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அது எப்படி இம்மோர்டலா சீக்கிரமா ஆகுது அப்படி கேட்கும்போது, அது ரொம்ப சிம்பிளா கிடையாதுப்பா, ரொம்ப கஷ்டம் அப்படி சொல்லும் போது, நீ அதை பத்தி என்ன நினைக்கிற எனக்கு தெரியல, நீங்க கேட்கும்போது நான் மிட் நைட்டுப்பா அப்படின்னு சொல்லும் போது எனக்கு எதுவும் புரியல, இவங்களும் சரியான அர்த்தம் சொல்லல. இவன் வந்து இப்ப பில் செய்யறதுக்கான டைம் ஆயிடுச்சு சொன்ன உடனே, சரி மறக்காம அதை ரெடி பண்ணிட்டீங்களா கேட்கும்போது, எஸ் மாஸ்டர் இவன் சொல்றான், எங்கட அந்த மெடிசனை அப்படி கேட்கும்போது, மெடிசனா டே உன்ட்ட எத்தனை தாட்டி விலைக்கு சொன்னாலும் மறந்துடுவியாடா அப்படி கேட்கும்போது ஹீரோக்கு அப்பதான் டேக் வருது, அவ்வளவுதான் கூட்டிட்டு வர சொல்லியிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் நின்று பாக்குறானுங்க, ஐயோ இன்னைக்கு நாம சாக போறோமா, எல்லாரும் அழுகுறானுங்க வேற. இப்ப பாத்தீங்கன்னா இவன் வந்து இவளை கூட்டிட்டு போக வந்துட்டான். இவ வந்து பாவம், இவன் வந்து அவ பேரை சொல்லி கூப்பிடும் போது, நான் எப்படி ஒண்ணு இங்க வெளியே உயிரோட போகணும், இல்ல அது கூட இல்லைன்னா இந்த மெசேஜ் ஏதாச்சும் என் ஃபேமிலி கிட்ட சொல்லிருங்க, அவங்க கிட்ட என்ன தெரியுமா சொல்றீங்க, இந்த வயசான காலத்துல உங்களை விட்டுட்டு இருக்கிறதுக்கு மன்னிச்சிருங்கன்னு சொல்லலாம், என்னால அந்த ஹெல்ப் எல்லாம் பண்ண முடியாது, இப்ப நீ என்ன தெரியுமா பண்ணணும் ஓடுன்னு சொல்லும் போது, அவ வந்து அந்த மருந்தை ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது பிள்ளை கீரை கூட்டிட்டு வந்துடுறான். சரி வெல்டன் பாய் சொன்ன உடனே அவன் பவரை வச்சு எப்படி தூக்கி பார்த்தா காலில் ரத்தமா இருக்கு, என்னடா டேமேஜ் ஆயிடுச்சு மெடிசனு, சரி இப்போ வேற ஏதாவது எடுத்துட்டு வரணும் மாதிரி இருக்கு, வேற ஏதாச்சும் போய் எடுத்துட்டு வர சொன்னோடனே சரி ஹீரோவும் போறான். பரவாயில்லப்பா, வேற ஏதாச்சும் சூட்டபிளா அங்கே ஒன்று இருக்கும் கன்ஃபார்ம் இருக்கும்னு நினைக்கும் போது ஹீரோக்கு அப்பதான் அதிர்ச்சி, இப்படி போய் பண்றோமோ, இவளுக்கும் பாட்டியாட்ட இருக்கு பார்த்தா. அந்த பொண்ணும் எனக்கு சாவ ஆசை இல்லை ப்ளீஸ் என்ன உயிரோட விட்டுருங்க கத்திட்டு இருக்காரு. இவெல்லாம் அழுகுறா வேற. அங்க பாத்தீங்கன்னா அவன் அரைச்சு முடிச்சிட்டான். சரி இப்ப நீ ஆல்கிமியோட வழியில உள்ள போற, அதனால ஹீரோ கூப்பிட்டு அந்த ஏதோ மந்திரம்லாம் சொல்லலாம். அந்த பில்லு ரெடி பண்ண உடனே இப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா என் டிசபிளுக்கு இருக்கு நான் கொடுக்க போறேன் ரிவார்டா அப்படி சொல்லிட்டு கொடுத்த உடனே ஹீரோ தேங்க்ஸ் சொல்லிட்டு, சூடு ஆறதுக்கு முன்னாடியே சாப்பிட்டுருப்பா அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ வெடியில இருக்கான உன்னை கொல்லாம விட மாட்டேறான்னு, பொண்ணது கேக்குதே இல்லையா, சூடாகிறதுக்கு முன்னாடியே சாப்பிட்டு சொன்ன உடனே ஹீரோவோட உடம்புல அப்படி கொதிக்க ஆரம்பிக்குது. ஹீரோக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும்னு சொல்லி போய் இவனை கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்க சொல்றான். பாடி அப்புறமா ஃபுல்லா அப்சர்வ் ஆகி சொன்ன உடனே ஹீரோவுக்கு போறான். அங்க போய் ஒரு சும்மா இந்த கல்லுல கைய வச்சு ஒரு சும்மா பவர் கொடுத்தானா என்ன தெரியல அப்படியே உடைச்சுக்கிட்டு வந்துடுது. ஹீரோவோட உடம்பு அப்படி இப்படி சும்மா சொல்லணும்னா மேல இருந்து பில்டிங்ல இருந்து விழுந்தா அடிச்சு போட்ட மாதிரி வலிக்கும், இல்ல அந்த மாதிரி வலிக்குது. இப்ப நான் என்ன பண்றது, இந்த பில்ல அப்ப நான் கவுண்டர்ஸா எடுத்துக்கிட்டேன்னா என் உடம்பு என்ன ஆகுது அப்படி ஹீரோ யோசிக்கிறான். இவன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உண்ணாவில கேட்கும் போது, நீங்க உங்க பாடியை ரொம்ப அரஸ்ட் பண்ணிக்கிறீங்க சொல்லும் போது,
இவங்க 2 பேரும் அமைதியா இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன அவரை சொல்லணுமா கேட்கும் போது, ஏ இன்னும் உனக்கு என்ன பைத்தியம் இது பிடிச்சிருக்கான், அவன் கேட்டிருக்கு இது போறானே. இதோட நம்ம சாப்டர் முடிச்சிடலாம். இது பிடிச்சிருந்தா சொல்லுங்கப்பா. நேற்று வீடியோவில் கேட்டிங்கன்னா எங்கள் அப்பா ஃபோன் எடுத்துகிட்டு போயிட்டாரு, அவ்வளோதான். ஓகே, பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.